இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல என்னென்னவோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அழகான கிராமத்து வாழ்க்கையை விட்டுட்டு இந்த நரகத்துல மன்னிக்கணும், இந்த நகரத்துல சராசரி வாழ்க்கை நடத்தவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு வேலை, சமையல் வேலை, அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காம உங்க அப்பா அம்மா, இப்ப நீங்க வாழப்போற வீட்டுல இருக்கிற உங்க மாமனாரு மாமியாரு, இப்படி இவங்க வயசுல இருக்கிறவங்களையே ஆன்லைன்ல வேலைக்கு புக் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்க. அதுவும் வீட்ல நீங்க சமைக்கவே மாட்டீங்க, எல்லாம் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு சேர்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்க. அப்ப ஆர்டர் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது வாங்கி தரவா அது வாங்கி தரவான்னு அந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க. இது மட்டுமா, அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஆட்டோ புக் பண்ணி கொடுத்து வாசல் வரைக்கும் அவங்கள பத்திரமா கூட்டு போய் நாளைக்கு தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்காரங்களை வழி அனுப்பும் போது டாட்டா பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டாட்டா எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு அவங்க வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அந்த ஆட்டோவை பார்த்துக்கிட்டே நிப்பீங்க. இந்த பாசத்தை, இந்த கருணைய, இந்த அன்பை நம்ம குடும்பத்துல இருக்காங்களே அப்பா அம்மா மாமனார் மாமியார் மச்சின்ச்சி, இவங்ககிட்டலாம் அதை காமிச்சிருந்தா ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களை கூட வீட்டோட இருந்திருப்பாங்கல்ல. அது ஏன் உங்க வயசு பசங்களுக்கு தோண மாட்டுது? சொந்த பந்தங்கள் கிட்ட ஈகோ பாக்குறோம், ஆனா இந்த மாதிரி வேலைக்கு வரவங்க கிட்ட இறங்கி போறோம். இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆன்லைன்ல எதை வேணா தேடுங்க, எந்த பொருளை வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆனா அப்பா அம்மாவையும் மாமனார் மாமியாரையும் சேர்க்கறதுக்கு ஒரு அனாதாசிரம அட்ரஸ் மட்டும் தேடிடாதீங்க. சொல்றதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு, சொல்லித்தானே ஆகணும். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் எங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா சம்பந்தம் இருக்குமா? இவர் என்னதான் ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு பார்த்து கொடுத்தாலும் நீங்க வாழ போற வீட்டுல இப்ப நான் சொன்ன பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு நீங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்கிற பெருமை இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே இருக்காதுமா. அதுக்காக தான் சொன்னேன்.